ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு கிளாஸ் 7 சான்ஸ்கிரிட் லெசன் 6 தான் பார்க்க போகிறோம். லெசன் நேம் கிரீடாம் வயம் ஸ்லோகா நந்தாக்ஷரிம். கிரீடாம் வயம், வயம்னா வி ஆல், கிரீடம்னா ப்ளே. லெட்ஸ் ஆல் ப்ளே ஸ்லோகான் நந்தாக்ஷரி வித் ஸ்லோகாஸ். அதாவது இந்த அந்தாக்ஷரி கேமை ஸ்லோகாஸை வச்சு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ லெசன் ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல் சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு சொல்கிறா, சகி தீபிகே வயம் அதுனா கிரீடந்தும் அபிலாஷமக. ஃப்ரெண்ட் தீபிகா, எனக்கு நம்ம எல்லோரும் வளரணும்னு ஆசையாக இருக்குது, நம்ம எல்லோரும் சேர்ந்து வளரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தீபிகா சொல்கிறா, அரே பாரதி வஹி விருஷ்டிஹி அஸ்தி கதம் கிரீடாமக. பாரதி, வெளியில் மழை பெய்யுது, வஹினா வெளியில், விருஷ்டிஹினா மழை, வெளியில் மழை பெய்யுது, நம்ம எப்படி வளர முடியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இன்னொன்று ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, விருஷ்டிஹி அஸ்து நாம இச்சா அஸ்தி சேத் கிரீடாமக. வெளியில் மழை பெய்யட்டும், நமக்கு தோணுச்சுன்னா நம்ம வளரலாம் அப்படின்னு சொல்கிறான். பஹி கிரிம்னசிய ஆவேசியகதா ஏவ நாஸ்தி. வெளியில் போகிறதுக்கான எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏஷா நத்தூன கிரீடா அஸ்தி போ அந்தாக்ஷரி கிரீடா இத்தி. இப்போ நான் சொல்கிற கேம் வந்து ஒரு புதுமையான கேமு, அது பேர் தான் அந்தாக்ஷரி கிரீடா இத்தி. கிம் அந்தியாக்ஷரி கிரீடா அகமப்பே கிரீடாமி. அதுக்கு இன்னும் பொண்ணு சொல்கிறா, அது என்ன அந்தியாக்ஷரி கேமு, நானும் விளையாட வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த பொண்ணும் வந்து அவசியம் ஆகச்சந்து வயம் சர்வ கிரீடாமக. ஓகே, நம்ம எல்லாரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறான். சகி தஹி கிரீடாயாம் நிர்யமான சூச்சயத்து. ஓகே, இந்த கேமு ஓகே ஃப்ரெண்ட், இந்த கேமோட ரூல்ஸு, எல்லா கேம்ஸுக்கும் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதான் நியமானனா ரூல்ஸை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். வயம் கணத்வயம் ரச்சாயாமக. கணத்வயம்னா 2 குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். பிரதம கணசிய நாம ஞானமாலா ஏவம் தித்திய கணசய நாம ரச்சனமாலா. ஃபஸ்ட்டு குரூப்போடைய நேமு ஞானமாலா, செகண்ட் குரூப்போடைய நேம் வந்து ரத்னமாலா. அத்தியோ பிரதம கணசிய சதசிய ஏக்கம் பதம் காயந்தி. அப்புறம் ஃபஸ்ட்டு குரூப் வந்து ஒரு லைன், ஒரு ஸ்லோகாவோட லைன் சொல்லணும். தஸ்ய பதசிய அனித்துமேன வியங்கியவர்ண த்விତୀய கணசிய சதசியாவா அந்நிய ஸ்லோகம் காயந்தி. அப்புறம் செகண்ட் குரூப்பில் இருக்காங்க, அது கேர்ளாகவும் இருக்கலாம், பாயாகவும் இருக்கலாம். சதசியனா கேர்ள், சதசியானா பாய். இது கேர்ளாகவும் இருக்கலாம், பாயாகவும் இருக்கலாம். அவங்க வந்து அந்த ஃபஸ்ட் குரூப் சொன்ன ஸ்லோகாவோட என் லெட்டர்லேருந்து இன்னொன்று ஒரு ஸ்லோகா சொல்லணும். ஏவம் கிரமஷக கிரீடா பிரச்சலந்தி. இந்த மாதிரி தான் இந்த கேமை வளரணும்னு சொல்கிறான். அஹோ மகான் ஆனந்த் பவிஷ்யத்தி தர்ஹி கிரீடாமக. ஓ சூப்பர், இந்த கேமை நம்ம விளாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்யோ ஞானமாலா கணக ர இத்தி அக்ஷராத்தக பத்யம் காயந்தி தத்த ரத்னமாலக வதந்தி. ஓகே, இப்போது வந்து ஃபஸ்ட்டு குரூப் ஞானமாலா குரூப் வந்து ரலேருந்து ஒரு வேர்ஸ் பாடணும், ஸ்லோகா பாடணும். அந்த அவங்க சொல்கிற ஸ்லோகா எண்லேருந்து செகண்ட் குரூப் பண்ணணும். இப்போது இங்கே 2 குரூப் சொல்லக்கூடிய ஸ்லோகாஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தியானமாலா ரத்னமாலா குரூப் சொல்லக்கூடிய ஸ்லோகாஸ்லாம் இதுதான் நமக்கு பார்த்து படிச்சுக்க ஈஸியாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபஸ்ட் டீம் வந்து 5 ஸ்லோகா சொல்ல போகிறாங்க, அதே மாதிரி செகண்ட் டீமும் 5 ஸ்லோகா சொல்லுவாங்க. இப்போது ஃபஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம். ரூப யோவன சம்பனா விஷால குலசிய சம்பாவக வித்யாஹீனான சோபந்தே நிர்கந்த ஈவ கின்சூலக. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லோகா. இதோட பத்திய சத் பார்க்கலாம். அதாவது இந்த வேர்ட்ஸ் நமக்கு புரியறதுக்காக பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ரூப யோவன சம்பனக அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ ரூபனா ரூபம், ஒருத்தரோட ரூபம். யோவனா யங் யூத், சம்பனானா வெல்த்து. ஒருத்தன் வந்து ஒருத்தன் வந்து குட் லுக்கிங்காகவும் இருக்கலாம், யங்காகவும் இருக்கலாம், வெல்த்தியாகவும் இருக்கலாம். விஷாலகுல சம்பவக. ஆனால் அவன்கிட்ட இந்த விஷயம் இல்லைன்னா வித்யாஹீன, அதாவது இந்த எஜுகேஷன் வித்யாஹீன இது இல்லைன்னா சோபந்தே நிர்கந்த ஈவ கின்சூலக. அதாவது ஒருத்தன் வந்து எவ்வளோ வெல்த்தியாகவும் இருக்கலாம், அவன்கிட்ட எஜுகேஷன் இல்லைன்னா அவனுக்கு வந்து மதிப்பு கிடையாது. அதாவது கிங் சுக்கக வந்து இந்த ஒரு ஃப்ளவரை தான் கிங் சுக்ககன்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளவரில் வந்து எவ்வளோ தான் பார்க்க அழகாக இருந்தாலுமே ஃப்ராக்னன்ஸ் வராது. அதே மாதிரி தான் மனுஷங்கக்கிட்டையுமே
அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், நோபல் ஃபேமிலியிலேருந்து கூட வந்திருக்கலாம். ஆனால் அவன்கிட்ட ஸ்டடீஸ் படிப்பு இல்லைன்னா, எஜுகேஷன் இல்லைன்னா அவன் ஒரு வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட அந்நிய வகையும் கொடுத்துருக்காங்க. அந்நிய வகைனா இப்போது இப்போ இந்த இது வந்து போயட்டிக் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதாவது போயட்டிக் ஆர்டர்னால் நல்லா ஒரு ரித்தமோடு கொடுக்குறது வந்து நமக்கு ஒரு சில நேரம் புரியாத மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ப்ரோஸ் ஆர்டரில் மாற்றுறது தான் அந்நிய வகை. இப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூபயோவன்ன சம்பனக விஷாலகுல சம்பவக பரந்து வித்யாஹீன ஜானக நிர்கந்த கிங்சகுல ஈவ ந சோபந்தே. அதுதான் சொல்கிறாங்க, ஒருத்தன் எவ்வளோ அழகாகவும் இருக்கலாம், யங்காக இருக்கலாம், வெல்த்தியாக இருக்கலாம், ஏன் நோபல் ஃபேமிலியிலேருந்து கூட வந்திருக்கலாம். ஆனால் அவன்கிட்ட எஜுகேஷன் இல்லைன்னா அவன் வந்து இந்த கிங் ஷோக்காக ஃப்ளவர் தான். அவன்கிட்ட வந்து ஒரு குட் அப்பியரன்ஸ் இருந்தாலும் கூட அவன் வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த ஸ்டான்ஸா இந்த ஸ்லோகாவுடைய மீனிங்கும் கொடுத்துருக்காங்க, பாவத்தையும் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா, ஏஷாக சுந்தரக ரூபம் அஸ்தி யௌவனம் अस्ति उत्तमे कूल जन्म अपि प्राथमः किन्तु ते यदि विद्यायाम् अर्जनं न कुर्वन्ति तर्हि तेषां शोभा न भवन्ति. ஒருத்தனுக்கு வந்து குட் அப்பியரன்ஸ் இருக்கலாம், யூத்தாக இருக்கலாம், நோபல் ஃபேமிலியிலேருந்து கூட வரலாம், ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து கூட வரலாம். ஆனால் அவன் வந்து நல்லா எஜுகேஷனை ஏர்ன் பண்ணலைன்னா அவனை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யத புஷ்பந்த பலசர விக்ஷக தர்ஷனே அத்தீவ சுந்தரக சந்தி கிந்து தேஷு சுகந்த ந பவந்தி. இந்த கிங்ஷூ ஃப்ளவர் வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் கொடுத்தும் நல்லா அழகாக இருந்துமே கூட அதுக்கிட்ட ஃப்ராக்ரன்ஸ் வரலன்னு அதை வந்து யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க. அதை பாதி பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஜானக தேஷாம் உபயோகம் ந குர்வந்தி. அதுதான் யாருமே இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. अतः रूपस्य यौवनस्य उच्चकुलस्य च अपेक्षाया विद्या एवं श्रेष्ठा. இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து எஜுகேஷன் தான் முக்கியம். நம்ம எஜுகேஷனோட நமக்கு குட் நேம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த லெசனில் ஃபஸ்ட் ஸ்லோகாவோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ. அப்படியே ஜோதி செல்வியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.